விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்கள். அப்புறம் இது ஒரு ஃபாலோ அப் பதிவு. இந்த அன்றைக்கி 7/2/2025 அந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சப்டிவிஷன் சோமநாதபுரம் பெண் எஸ்ஐ திருமதி பிரணிதா அவங்க வந்து நிலையத்தில் இருக்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சிகளினுடைய மாவட்ட செயலாளர் திரு இளைய கௌதமன் அவர் ஒரு 10 பேரோடு உள்ளே புகுந்து தன்னை தாக்கிட்டதாக ஏதோ சொல்லி தனியார் ஆஸ்பத்திரி அப்புறம் வந்து அந்த காரைக்குடி அரசு மருத்துவமனை இதில் வந்து இன்பேஷண்ட்டாக இருந்தாங்க. அது 5/2/2025 மாலையில் அந்த மாதிரி இன்பேஷண்ட்டாக சேர்ந்துருந்தாங்க. 7/2/2025 வரைக்கும் அது குறித்து சிவகங்கை மாவட்ட காவல்துறை சார்பாக எந்த ஒரு செய்தியும் மறுப்பு இல்லையே அப்படின்ற இதில் நம்ம பதிவு போட்டிருந்தோம். 7ஆம் தேதி தான் அந்த பதிவு போட்டோம். அது முழுக்க பொய்யான புகார். நம்ம விசாரிக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் ஆயிடுச்சு. அந்த 5/6 அதன் பேரில் அந்த உண்மைத்தன்மையை அறிஞ்சு புகார் போட்டோம். அதனை தொடர்ந்து இப்போ இன்றைக்கி அவங்க மாவட்ட காவல்துறை சார்பாக வந்து அறிக்கை பெறப்பட்டு அந்த பெண் சார்பு ஆய்வாளர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது முதல் கட்ட நடவடிக்கை. நம்ம அந்த பதிவுலேயே நம்மளுடைய கோரிக்கை வந்து டிஸ்மிஸ் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி டிஸ்மிஸ் எப்படி வரும்னா இந்த மாதிரி சஸ்பெண்ட் வரும். அப்புறம் வந்து 3Bயில் சார்ஜ் மெமோ கொடுப்பாங்க. அப்புறம் அதுக்கடுத்து ஓஇ நடக்கும். ஓஇயில் ப்ரூவ்டு மினிட் அடிப்பாங்க. அப்புறம் ஃபர்தராக இவர்களுக்கான தண்டனையாக டிஸ்மிஸ் செய்யப்படுவாங்க. இதுதான் இதில் வந்து இந்த எஸ்பி மிகச்சரியான நடவடிக்கை எடுப்பார். இப்பையும் கூட இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு முதல் கட்டமாக ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்கல்ல எஸ்பி திரு ஆசிஸ் ராவத் ஐபிஎஸ் அவர்களுக்கும் இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் ரேஞ்சு டிஐஜி திரு அபினவ்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போயும் கூட இதனை தொடர்ந்து மறுபடியும் அந்த விசாரணை அப்புறம் மறுபடியும் மினிட் அடிக்கிறது அந்த ஓஇ ஆஃபீஸர் ஃபிக்ஸ் பண்ணுறது அதுக்கெல்லாம் காலம் தாழ்த்தாமல் ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையுமே முடிச்சிடலாமுங்க. ஒரே மாதம் எல்லாமே வந்து அந்த பிடபிள்யூசி எல்லாமே வந்து நம்ம போலீஸ் விட்னஸ் தான். ஏன்னா இந்த அம்மா நிலையத்துக்குள்ளே இருந்ததாகத்தான் சொன்னாங்க. நிலையத்துக்குள்ளே அன்றைக்கி 7 பேர் இருந்தாங்க. அது நல்ல விட்னஸ்ஸு. அது போக வந்து ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியது அன்றைக்கி ஃபஸ்ட் எய்டு பண்ணது அந்த அட்மிஷன் போட்ட டாக்டரு அது நல்ல விட்னஸ்ஸு. சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜு நல்ல விட்னஸ்ஸு. போதும் பக்காவாக ப்ரூவ்டு. இமீடியட்டாக ஒரே மாதத்துக்குள்ளே டிஸ்மிஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். நீங்கள் அதை சும்மா வச்சுக்கிட்டு 1 வருஷம் 2 வருஷம்னு போட்டு இழுத்துக்கிட்டு சஸ்பென்ஷனில் வச்சுக்கிட்டு அதுக்கு அந்த பாதி சம்பளம் ஒரு வேலையும் பார்க்காம கொடுப்போம்ல. அந்த பழைய சவுக்கு சங்கருக்கு 17 வருடம் கொடுத்துச்சு இந்த டிபார்ட்மெண்ட். ஒரு வேலையும் பார்க்காம சஸ்பென்ஷன்லேயே வந்து அந்த சப்சிஸ்டன்ஸ் அலவன்ஸு அது வந்து 17 வருடம் அப்படிலாம் இல்லாமல் டக்குன்னு ஒரே மாதத்தில் நீங்கள் டிஸ்மிஸ் ஃப்ரம் சர்வீஸ் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு நல்ல நடவடிக்கை. ஒட்டுமொத்த காவல்துறைக்கே வந்து இன்னும் சொல்ல போனால் சிவகங்கை மாவட்ட காவல்துறையை கரெக்டாக ஒரு டிசிப்ளினுக்கு கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து உங்கள் அந்த சோசியல் மீடியா செல்லில் போடணும்ப்பா. அந்த எஸ்பி ஆஃபீஸுக்கு சொல்லிக்கிறேன். இது மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் ஒன்றுமே வரமாட்டுது. அந்த செல்லு யாருடைய கீழே வருதுன்னு சொல்லி தெரியலை. ஏன்னா எஸ்பி ஆஃபீஸ் தான் பார்க்கணும். அது இந்த நடவடிக்கை எடுத்தது இப்போ சஸ்பென்ஷன் ஆனது அதெல்லாம் வரணும். டெய்லி நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்படுத்தணும். அது எதுக்குன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யார் அப்படின்னு சொல்லி பிற மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. தவிர பொதுமக்களுக்கு இன்றைக்கி நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் யார், அவர்களுடைய மொபைல் நம்பர் என்ன, ஃபோன் நம்பர் என்ன அப்படின்றது அந்த எக்ஸ்தலத்தில் எல்லா மாவட்டம் பதிவு நடந்துக்கிட்டு தானே இருக்குது. சிவகங்கை மாவட்டம் மட்டும் வர்றதே கிடையாது. எப்போயோ போன வருஷத்தில் என்னமோ நடந்தது மட்டும் என்னமோ போட்டிருக்கீங்க. அப்புறம் இந்த வட்டத்துக்கு ஏதோ ஒரு 2 பதிவே என்னமோ இருக்காது. அன்றாடம் பதிவு இருக்கணும். இது மாதிரியான காவல்துறையினர் மீது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை அதுவும் அதில் பதிவு பண்ணி வெளிப்படுத்தணும். அதனால் அது பார்த்துக்கோங்க. அந்த சோசியல் மீடியா செல் கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்க. அதுவும் நம்மளுடைய அந்த டிஸ்ட்ரிக்டுள்ளே இருக்கக்கூடிய போலீஸுக்கு என்ன நடக்குதுன்றதை கரெக்டாக தெரியும். முக்கியமாக நைட் ரவுண்ட் ஆஃபீஸர் பர்டிகுலர்ஸை அதில் ஏற்றணும். அதுதான் பொதுமக்களுக்கும் பயன்படும். மற்ற பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் அதுதான் பயன்படும். அது ஒரு முக்கியமான விஷயம். அது பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்களேன், போன நவம்பர்லேயே யார் இந்த எஸ்ஐ திருமதி பிரணிதா
நவம்பர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடுது. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்ததுக்கு பிறகு தான் அவங்க வந்து இதில் வந்து மெடிக்கல் லீவில் போகிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்ததுக்கு பிறகு மெடிக்கல் லீவில் போயிட்டாலே இட் இஸ் டீம்டு டு பி ரிலீவ்டு. அப்படித்தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டதாகத்தான் கருதப்படுவார். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டருக்கு பிறகு நீங்கள் மெடிக்கல் லீவு என்று ஆனீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த காவல் நிலையத்திலேருந்து விடுவிக்கப்பட்டீங்க. அப்புறம் அதுக்கு பிறகு மெடிக்கல் லீவ்லேருந்து கடந்த ஜனவரி 17 வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அப்புறம் எப்படி அந்த சோமநாதபுரம் காவல் நிலையத்திலேயே நீங்கள் தொடர்ச்சியாக பணிபுரிய அனுமதிக்கிறீங்கன்றது தெரியலை. அது என்ன கணக்கு? ஏற்கனவே சோமநாதபுரம் காவல் நிலையத்துக்கு எஸ்ஐ அவர் முத்துகிருஷ்ணன் பக்காவாக டிஓ படி போட்டாச்சு. இவங்க ஆட்டோமேட்டிக்காக மெடிக்கல் லீவ்லேருந்து எவ்வளோ நாள் நீ 50 நாள் இருந்துக்குங்க, 2 மாதம் இருந்துக்குங்க, போர்டுக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி வந்துக்கங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு எந்த காவல் நிலையத்தில் போட்டிருக்கோ அவங்களுக்கு சிவகங்கை டவுனு. இப்போ நேற்றைக்கு போய் சிவகங்கை காவல் நிலையத்தில் ஜாயின் பண்ணி அப்புறம் இந்த சிவகங்கை காவல் நிலையம் மூலமாக தானே இந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. இதை என்னைக்கு பண்ணியிருக்கணும்? அந்த அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்கல்ல போன ஜனவரி 17 அன்றைக்கே நீங்கள் சிவகங்கை டவுனில் போய் ரிப்போர்ட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்துருக்கணும். யார் அந்த இதில் இருக்கக்கூடிய அது ஒரு சர்க்கிள் ஸ்டேஷன் தானே, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அறிவுறுத்திருக்கணும், சப்டிவிஷன் டிஎஸ்பி சொல்லியிருக்கணும். அதை விட்டுவிட்டு யாரே வந்து உயர் அதிகாரி பார்த்தாரு அப்புறம் மறுபடியும் இருக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்னா யார் எந்த அதிகாரி? ஒரு எஸ்பி தான் ஆர்டர் போடுறாரு. எஸ்பி ஆர்டரை ஒபே பண்ணணும். இல்லைன்னா வேறு வந்து அதை கேன்சல் பண்ணிட்டீங்களா அந்த ஆர்டரை? அப்படி இல்லை. அப்போ ஒபே பண்ண சொல்லி நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். ஆனால் முதல்ல போய் ஜாயின் பண்ணுங்கள், அப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து அதை கேன்சல் பண்ணிவிட்டு கூட எதாவது வாங்கிட்டு வந்துருங்க. இங்கே இருக்க முடியாது. 2 இயர்ஸே அதுக்கு சேங்ஷன் இருக்கா சோமநாதபுரம் காவல் நிலையத்துக்கு? இல்லை. அப்புறம் எப்படி 2 பேர் இருக்காங்க? இப்போ 2 பேர் இருந்தோன்னா எப்படி ஒரே உரையில் 2 கத்தி இருந்தால் எப்படி உரசுமா அது மாதிரி தான் உரசிக்கிட்டாங்க. அவர் விசாரிக்கிறாரு, அந்த விசாரணைக்குள்ளே தானே இவங்க போய் தலையிடுறாங்க. அதே வந்து இதில் நடந்ததுக்கு காரணம். அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு சர்க்கிள் ஸ்டேஷன் எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு சப்டிவிஷன் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றது இதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்தோம்னு வைங்க, இது மாதிரியான தேவையற்ற குழப்பங்கள் தவிர்க்கப்படும். அதுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து இவங்க அப்பயே போயிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வரவேற்கத்தக்க ஒரு நல்ல நடவடிக்கை எஸ்பியினுடைய அறிக்கையின் பேரில் டிஐஜி எடுத்திருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக மறுபடியும் சொல்கிற மாதிரி சார்ஜ் இமீடியட்டாக கொடுத்து உடனடியாக டிஸ்மிஸ்க்கான வழி பாருங்கள். இந்த அம்மா யாருடைய தொடர்பில் இருக்காங்கல்ல, அந்த மனோஜ்குமார், அந்த மனோஜ்குமாரனுடைய ஒய்ஃபு ஆரத்தி, அவங்க கூட அந்த நிறையா பெட்டிஷன் கொடுத்தாங்க. ஆனால் இந்த அம்மா மேலே பழைய இதுகளில் அப்படின்னு அதில் ஒரு முறையான நடவடிக்கை எடுத்திருந்தால் கூட இதெல்லாம் நடந்திருக்காது. ஆனால் பழைய எஸ்பி அந்த ஏஎஸ்பி இருந்த நேரமும் கொடுத்துருந்தாரு, அப்புறம் இப்போயும் வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் அதிலெல்லாம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அதே தான் கணவன் மனைவி குடும்ப தகராறு மாதிரி நினச்சிட்டிங்க போல். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு உமன் எஸ்ஐ மீதான தொடர்புன்னு சொல்கிறாங்க. அப்படின்னால அதை ஒரு சீரியஸாக தான் பார்த்துருக்கணும். இது வந்து இது மாதிரி வரும் அப்படின்லாம் உங்களுக்கு கணிக்க தெரியலையா? சீரியஸாக பார்த்துருக்கணும். அந்த அம்மாவை இங்கேயே இல்லாத அளவுக்கு என்கிட்ட ஒரு 300 கிலோமீட்டருக்கு தள்ளி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். ஐஜி சவுத் ஜோனுக்கு சொல்லி கடைசி என்கிட்ட கன்னியாகுமரி தூத்துக்குடி இங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சிருக்கணும். குறைந்தபட்சம் அதாச்சும் செஞ்சுருக்கணும். இப்போ வந்து டிஸ்மிஸ் வலியுறுத்துகிற இந்த காலகட்டத்தில் இப்போ சொல்கிறேன். ஆனால் அப்போயே பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 250-300 கிலோமீட்டருக்கு தள்ளி தூக்கி அடிக்கணும். இது மாதிரி தானே பண்ணணும். அது மாதிரி தான் பண்ணுவாங்க பொதுவாக. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். அதெல்லாம் எப்படி விட்டீங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ எல்லாமே ஒரு வகையில் ரொம்ப பூதாகரமாக ஆனோன்னா ஏதோ ஒரு விரைவான நடவடிக்கை எடுக்கிறீங்க. அந்த வகையில் வந்து வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. ஆனால் அதனால் முக்கியமாக நம்ம சேனலினுடைய பதிவு காரணம்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். நம்மளுடைய ஃபாலோவர்ஸு நம்மளுடைய மக்களும் அதைத்தான் நம்புகிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு பொய்யான செய்தி போடுறது கிடையாது, ஒரு மிகைப்படுத்தப்பட்ட செய்தி போடுறது கிடையாது. அந்த வகையில் இதற்கு கிடைத்த ஒரு நல்ல வரவேற்புன்னு சொல்லி நினச்சிக்கிடுவோம். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். இன்னமும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம். வணக்கம்.